ओम शांति। ஓம் अव्यक्त परिवार சாந்தி. में அவ்வியக்தி आपका பெறுவாருக்கு स्वागत है। உங்கள் आज அனைவரையும் 2 21 வரவழைக்கின்றோம். இன்றைக்கு सहस्रवन की ஆகஸ்ட் महिमा है। 21. तो ஓர் परमात्म இலகு प्यार से யோகியாக अनुभावी இருப்பதற்கு बनो। இறை அன்பை आज का विषय அனுபவிப்பவராக है இருங்கள். सच्चे இன்றைய सेवादारी। தலைப்பு உண்மையான पवित्र शान சேவாதாரி. सेवा में सफलता சேவையில் का வெற்றி मुख्य பெறுவதற்கான साधन है பிரதான त्याग அடிப்படை और तपस्या। துறவறமும் தபஸ்யாவும் ऐसे ஆகும். त्यागी और तपस्वी இத்தகைய துறவிகளும் अर्थात सदा தபஸ்விகளும், அதாவது बाप की लगन में எப்பொழுதும் लगे, தந்தையின் அன்பிலே प्रेम के தங்களை सागर में மறந்திருப்பவர்களும், समाये हुए, அன்பு, ज्ञान ஞானம், आनंद ஆனந்தம், सुख சந்தோஷம், शांति के सागर அமைதி में கடல்களில் समाये हुए को ही அமர்ந்திருப்பவர்களும் कहेंगे தபசிகள் என்று तपस्वी। ऐसे அழைக்கப்படுகிறார்கள். त्याग तपस्या இத்தகைய वाले ही துறவறத்தையும் सच्चे தபஸ்யாவையும் सेवाधारी கொண்டிருப்பவர்களே हैं। உண்மையான बहुत मधुर से சேவையாளர்கள் सुनेंगे। ஆவார்கள். இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. सभी ठीक है? எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா? मौज में हो सभी? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? सेवादारी और सच्चे सेवादारी நீங்கள் क्या फर्क है? சேவாதாரியா, சேவாதாரி कैसे and पता चले உண்மையான சேவாதாரி என்ன வித்தியாசம்? मैं எப்படி सेवादारी தெரியும் हूँ உங்களுக்கு? या सच्चा सेवादारी? நான் சேவாதாரி அல்லது உண்மையான சேவாதாரி என்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? सच्चा सेवादारी निस्वार्थ होता है। உண்மையான சேவாதாரி उसके मन சுயநலமற்றவர்கள். में मैं सेवा करूं அவங்களுடைய तो இதயத்தில் मुझे ये இருந்து फल मिलेगा, मेरी महिमा होगी, நான் मान சேவை होगा, செய்து दान என்று होगा, சொன்னா शान होगी। நான் இதை பெறுவேன், நான் மரியாதை பெறுவேன், நான் எனக்கு वो புகழ் सेवा வரும் करता है और गुप्त என்று होता है। சொல்லி பெயர் புகழ் வரும் அப்படி என்று இருக்கிறார்கள். और उसकी அவங்களுக்கு सेवा से அதெல்லாம் जो रिजल्ट தேவையில்லை. है அவங்க வந்து கேட்டினுக்கு वो பின்னால दूसरे के இருந்து சேவை सेवा में பண்ணுவாங்க. मनसा ही திரைச்சீலைக்கு பின்னால இருந்து சேவை मनसा பண்ற सेवा भी மாதிரி इंक्लूड இருப்பாங்க हो जाता है। உண்மையான சேவாதாரி. இப்படியான सच्ची சேவாதாரிகள் भावना மன்சா சேவா, மனதினூடாக உண்மையான कई बार ऐसा உணர்வோடு होता है சேவா कि कुछ பண்ணுவாங்க. बातें சில आती நேரத்துல हैं तो मनसा से சிலதுகள் आप सेवा करते நடக்கும். हैं, அதன் பிறகு सच्ची सेवा करते हैं நாங்கள் பாப்போம் तो क्योंकि அவங்களுடைய निस्वार्थ புகழை है, பார்க்கக்கூடியதாக निष्काम இருக்கும். है, ஏனென்று சொன்னா तो कुछ अच्छा சாரி रिजल्ट निकलता है। அவங்களுடைய சுயநலமற்ற சேவை मैं இருக்கும். हमेशा देखती हूँ कि कोई भी बात में अगर कोई भी विघ्न है எப்பொழுதுமே நான் பார்க்கிறேன், நான் तो हम कैसे ஏதாவது उस உங்களுக்கு विघ्न को தடங்கள் ஏற்பட்டால் ஏதாவது ஒன்றுல स्थूल में नहीं அப்ப कर நாங்கள் पाते, எப்படி बारीक அதனை से नहीं कर அகற்றுவது? पाते, पर அந்த दिल में अगर தடையை सच्ची ஏதாவது भावना தடங்கள் होती है ஏற்படும் போது அதனை எப்படி நாங்கள் तो वो அகற்றுவது? विघ्न दूर हो जाता है। எங்களுடைய बाबा இதயத்துல परसों बता ही रहे உண்மையான हैं, சேவை पर செய்ய हम लोग போறோம் என்று जितनी இருந்தால் அந்த गहराई में தடைகள் जाएं வந்தால் அது அகற்றப்படும். பாபா अपने को கூறுகிறார், चेक करें நாங்கள் இதுல மிகவும் ஆழமாக कि போக हम सच्चे வேணும். सेवादारी உங்களை हैं। நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள், फिर நீங்கள் थोड़ा உண்மையான अटेंशन देके சேவாதாரியா என்று சொல்லி निस्वार्थ होके அதுல करें। நீங்க கவனம் செலுத்த ऐसे तो வேணும். देखो बाबा के पास जो நீங்கள் आता है उसका क्या சுயநலமற்றவராக फल है? இருக்கிறதுக்கு கவனம் செலுத்த வேணும். बाबा की सेवा ही तो है ना। யார் क्यों हम பாபாட்ட सब வந்தாலும் अपना கூட என்ன நோக்கத்தோட लौकिक तौर வந்தால் पे என்ன या நோக்கம் प्रैक्टिस तौर எங்களுக்கு पे बाबा இருக்கு की सेवा किए, அவங்களுக்கு फिर இருந்தாலும் भी கூட बाबा कहते हैं நாங்க और எல்லாத்தையும் भी விட்டுட்டு जरूरत है பாபாட்ட त्याग की। போவோம், இல்லையா? अब त्याग तो हमने பாபா सब कुछ कर சொல்லுவார், दिया,
அவர் परंतु வந்து सेवा நிறைய करते करते அர்ப்பணம் இருக்க जो வேணும் मैं என்று पन சொல்லி थोड़ा சொல்லுவார். सूक्ष्म में आ जाता है उसका भी त्याग இந்த சேவை செய்யும் போது உங்களுக்கு அகங்காரம் இருக்கும் जितना போது आप निष्काम होंगे அதையும் கூட நாங்கள் निस्वार्थ होंगे அர்ப்பணிக்க आपका வேணும். मनोबल बढ़ता எந்த है அளவுக்கு நாங்க और சுயநலமற்றவராக उस मनोबल இருக்கிறோமோ के बलने அந்த से அளவுக்கு जो நாங்கள் आप அதிக सेवा करते हैं கான்ஃபிடன்ஸ் எங்கள்கிட்ட उसका இருக்கும். 1-to-1 रिजल्ट எங்களுக்கு भी அதிக होता है தன்னம்பிக்கை 1-to-10 வரும். भी होता है அப்ப அந்த முடிவானது क्योंकि அந்த उसमें அந்த जो முடிவானது मनसा 10 மடங்கு அதிகரிக்கும். हमारी शुभ भावना ஏனென்று की है சொன்னா அந்த உணர்வுகள் வந்து उसका रिजल्ट भी आता है அந்த உணர்வுகள் வந்து உங்களுடைய இதயத்திலிருந்து வருது. तो इसलिए बाबा कह रहे அதுதான் हैं कि உங்களுடைய सेवा में ரிசல்ட்ஸாக सफलता का சேர்க்கப்படுகிறது. मुख्य பாபா கூறுகிறார், क्या है साधन பிரதான है சக்சஸ் வந்து சேவையில வெற்றி பெறுவதற்கான त्याग और பிரதான तपस्या அடிப்படை அர்ப்பணமும் तो बाबा कहते हैं தபஸ்யாவும் ऐसे ஆகும். त्यागी और तपस्वी இத்தகைய अर्थात இத்தகைய बाप की அர்ப்பண लगन में लवलीन துறவிகளும் தபசிகளுக்கும் आजकल रोज बाबा அதாவது लवलीन को எப்பொழுதும் समझाते हैं தந்தையின் அன்பிலே தங்களை மறந்திருப்பவர்களும் प्रेम के सागर में समाये அன்பு हुए இதுதான் எப்பொழுதுமே பாபா கதைக்கிறவர். அன்பு क्योंकि सोचना भी யாரு இந்த एक அன்பு उसमें கடல்ல खो जाता है இருக்கிறாங்களோ அவங்களுடைய சிந்தனை अच्छा अच्छा सोचते हैं அதுல तो बाबा को याद करें கலக்கப்பட்டிருக்கும். இவங்க कि हम நன்றாக लीन रहे இருந்தாலும் கூட அவங்க तो பாபாவோட इसलिए நினைவு निर्भर செய்ய बाबा வேணும். कहते हैं அதுல प्रेम के அமர்ந்திருக்க सागर में வேணும். பாபா समाये அததான் हुए பாபா சொல்றார். அதாவது எப்பொழுதும் ज्ञान தந்தையின் அன்பிலே தங்களை மறந்திருக்கிற आनंद सुख தங்களை शांति के மறந்திருப்பவங்க सागर में அன்பு, समाये ஞானம், ஆனந்தம், तो इसलिए ज्ञान आनंद सुख சந்தோஷம், शांति அமைதி के கடலில் सागर में समाये அமர்ந்திருப்பவர்களும் को தப்பசிகள் என்று समाये हुए हैं அழைக்கப்படுகிறார்கள். उसको कहेंगे तपस्वी कई बार तपस्या की परिभाषा तो आज बाबा कह रहे हैं समाये இத்தகைய हुए हैं துறவரத்தையும் ऐसे தபசியாயும் त्याग तपस्या கொண்டிருப்பவர்களே वाले உண்மையான ही சேவையாளர்கள் सच्चे ஆவார்கள் என்று सेवाधारी हैं நாங்கள் இந்த ரினன்சியேஷனில் அர்ப்பணத்துல நாங்கள் कहते हैं இருக்க कि வேணும். समर्पण और त्याग एक दिन का नहीं होता है एक दिन में नहीं होता நாங்கள் சொல்லுவோம் अंत तक चलेगा அர்ப்பணம் வந்து अंत ஒரு तक भी நாள் त्याग की இல்ல, जरूरत नहीं அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்க फिर भी வேணும். बात आती है நாங்க चलो கடைசி इसका வரைக்கும் त्याग உங்களுக்கு करें அந்த அர்ப்பணம் இருக்க வேணும். और समाये रहना அப்ப दोनों एक तरफ ஏதாவது त्याग करना है நடந்தாலும் दूसरी நாங்கள் तरफ समाये சொல்ல रहना है வேணும் இதனை விட்டு விட வேணும் என்று. ஒரு பக்கம் நீங்கள் तो எல்லாத்தையும் समाये விட்டு रहने में விடுறீங்க, देखो இன்னொரு एक பக்கம் तो நீங்கள் खुद को அமர்ந்திருக்கிறீங்க. किसी तरह की நீங்கள் அந்த அப்படி परिस्थिति का प्रभाव அமர்ந்திருக்கும் नहीं போது पड़ेगा समाये हुए हैं बाबा में சில சூழ்நிலைகள் आनंद में வரும்போது समाये நீங்கள் हुए அதனால பாதிக்கப்பட खुशी हो மாட்டீங்க. रहे हैं நீங்கள் வந்து ஆனந்தத்துல तो மூழ்கி दोनों இருந்தீங்கள் तरफ என்றால், छोड़ना பேரானந்தத்துல क्या மூழ்கி छोड़ना இருங்க है போது क्या लेना ஏதாவது है நடக்கும் போது क्या छोड़ना है क्या करना है அப்ப ரெண்டு வழியில सिर्फ उसी என்னத்தை पर நீங்க ध्यान है कि क्या வாழ்ந்து छोड़ना है கொண்டிருக்கிறீங்க, என்னத்தை நீங்கள் பெறுகிறீங்க, ரெண்டு விடயங்களும் नहीं பெறுகின்றது. फिर करना भी இது क्या है ரெண்டுலையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் போது நீங்கள் तो ये வாழும் போது இதுல जिस ஒருமுகப்படும் போது घड़ी என்ன में நடந்திருந்தாலும் परिस्थिति என்ன की நடந்து स्थिति चाहिए கொண்டிருந்தாலும் जो शक्ति அந்த चाहिए சூழ்நிலை வரும்போது वो समाये உங்களுக்கு जब சக்தி समाई हुई தேவை. है तो वो शक्ति भी काम करेगी அந்த சக்தியில நீங்க तो மூழ்கி multipurpose இருப்பீங்க, मतलब कई அதோட तरह அந்த के சக்தி लाभ கூட होते हैं உங்களுக்கு வேலை செய்யும். இது வந்து जब பல त्याग வகை तपस्या होती है நோக்கங்களுடன் और तपस्या இருக்கின்றது. की कितनी अच्छी परिभाषा है இது कई सोचते हैं ना இந்த तपस्या करनी है बाबा कहते हैं தபஸ்யாவின் उस गुण में டெபினிஷன் வந்து समाये रहो மிகவும் நல்லது. அப்ப சிலர் जैसे சொல்லுவாங்க देखते அந்த हैं हमारे தெய்வீக सामने குணத்தோட நீங்க कोई संघर्ष हो रहा है அமர்ந்திருங்கண்டு. चाहे लौकिक में चाहे अलौकिक சில तो முரண்பாடு अगर போய் मैं उस கொண்டிருக்கேக்குல गुण में समा जाऊं अगर வார்த்தையாலேயோ शांति की जरूरत है प्रेम की जरूरत है तो मेरी स्थिति भी बनेगी और परिस्थिति को எங்களுக்கு हल அன்பு करने के लिए भी தேவைப்பட்டால் मदद मिलेगी நான் வந்து जैसे என்னுடைய आग लग रही है ஸ்திதியில तो வந்து क्या करते हैं
அந்த சூழ்நிலையை पानी தீ- ஆ, தீர்க்கிற ஒரு ஆளா வர வேணும். आग में तेल तो ஒரு नहीं நெருப்பு छिड़कते हैं। பத்துனா என்ன நாம तो செய்வோம்? कई बार क्या होता है कि मुझे ठीक தண்ணீரால रहना है, அணைப்போம். अच्छा रहना है, ஆகவே ये नहीं சில करना है, ये நேரத்துல करना है, पर நான் एग्जैक्टली சரியாக क्या करना है। இருக்கிறேன், நான் இது செய்ய வேணும், இது तो என்னட்ட बाबा செய்ய उसका இல்ல विधि बता அப்படி रहे हैं என்றிருந்தா कि என்ன उस समय நாங்க भी என்ன நடக்கும்? பாபா எங்களுக்கு जो தீர்மானம் परिस्थिति தந்திருக்கார், है தீர்ப்பு आप தந்திருக்கிறார். समा जाओ। அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க அதுல तो அமர்ந்திருக்க देखो வேணும். जो बाबा से मदद मिलेगी, अभी समय ऐसा आएगा, आ रहा है, அப்ப பாபா உங்களுக்கு जिसमें உதவி समाने செய்வார். की स्थिति बहुत चाहिए। जिस बात पर बाबा जोर देते हैं वो हमको அப்ப அப்ப समय நாங்க पर எப்ப இந்த वो சக்திகளை स्थिति बनाए रखते हैं எடுத்துக்கொள்வது? और उसकी जो शक्ति मिलती அப்போது है நாங்கள் அந்த उसको சக்திகளை यूज எடுத்துக்கொள்வோம். कई पूछते हैं आजकल क्या पुरुषार्थ करें। मैंने कहा समाधि நாங்கள் करो, எங்களுடைய लीन रहने ஸ்திதியை பராமரித்துக் கொள்ள या लीन भी வேணும். रहो, அப்பதான் ज्ञान लीन भी எங்களுக்கு रहो, प्रेम சக்தி लीन, கிடைக்கும். सब तरह से लीन அப்- रहे। நாங்கள் அந்த அந்த तो அந்த खुद भी அந்த सेफ रहेंगे கடல் और आपकी जो அன்பு वाइब्रेशन அன்பு கடல்ல நாங்கள் आपकी जो அமர்ந்திருக்க मंशा வேணும். है அப்படி उससे बहुत ஆனந்தம், सेफ रहेंगे। ஞானம், இதுல சந்தோஷம், இதுல तो அமர்ந்திருக்கும் ये போது जैसे நாங்கள் அந்த एक्स्ट्रा हो जाता है அதிர்வலைகளை तो इसको सच्ची सेवा करेंगे। காணக்கூடியதாக இருக்கும். அப்ப மற்றாக்கள் लीन होके जब காணும் போது सेवा அவையெல்லாம் அந்த होगी ना அனுபவத்தை वो பெற்றுக் सच्ची கொள்வாங்கள். सेवा। அப்ப அது எக்ஸ்ட்ராவாக इसका मतलब இருக்கிறது. आप ஆகவே இதுதான் होशियार भी உண்மையான हैं, काम சேவையாகும். भी कर रहे हैं, இதன் एक्सपर्ट கருத்தானது हैं, எங்களுடைய புத்தியானது வேலை लेकिन செய்கின்றது. अगर लीन நீங்கள் भी இதுல है, அனுபவசாலியாக இருக்கிறீங்க. त्याग तपस्या भी है, அதோடு கூட तो அது कई அமர்ந்து मल्टीपल लेवल காணப்படுகிறது. चाहिए। நீங்கள் तो சேவை आज के செய்யும் दिन போது அது सभी பல மடங்கு इस बात का கிடைக்கின்றது. कनेक्शन देख के ஆகவே இன்று खुद में देख लें। இன்றிலிருந்து எல்லோருமே இதுல परिस्थितियां तो மிகவும் आती हैं, அட்டென்டிவா कौन सी आएगी கவனத்தோடு இருந்து मालूम செய்ய नहीं है, வேணும். पर ये तो मालूम है எங்களுக்கு स्थिति என்ன बहुत எங்களுக்கு चलती है। தெரியாது என்ன சிச்சுவேஷன் வரும்ண்டு. அப்ப அப்படி என்ன ஆனா तो எங்களுக்கு उस स्थिति தெரியும் को என்ன ஸ்டேஜ் எங்கள்கிட்ட इमर्ज करो இருக்குண்டு சொல்லி. ஆகவே அந்த और அந்த एक बड़ा ஸ்திதியில इतना நாங்கள் सुख வெளிப்பட में வேணும். आपके कोई काम हो रहा है அப்ப நீங்கள் तो सभी சாரி அந்த बाबा के बच्चे ஸ்திதியில நீங்க पॉजिटिवली அமர்ந்திருக்க सोचते வேணும். हैं, அதே நேரத்துல सबके நீங்கள் लिए शुभ மிகவும் भावनाएं हैं। சூட்சுமமாக இருப்பீங்க. நீங்கள் எல்லோருமே तो उस शुभ भावना में பாசிட்டிவா भी திங்க் பண்ண வேண்டும். क्या स्थिति चाहिए அந்த तो वो अभ्यास हमें आज के दिन करना है। ओम शांति। நாங்கள் இந்த ஸ்திதியை பிராக்டிஸ் பண்ண வேணும். எங்களுடைய சொந்த ஸ்திதியில இருந்து எல்லா இந்த ஸ்திதியை நாங்கள் பிராக்டிஸ் பண்ண வேணும். இப்பொழுது டாடி பிரகாஷ் दादी जी மணிஜியின் की விசேஷமான विशेषமான कथा விலை और शिक्षाएं மதிப்புள்ள सदा क्षीरखंड கற்பித்தல்கள் स्वप्न में भी लोन पानी नहीं। दादी जी எப்போதுமே कहती இனிமையான मुझे सबके பால் साथ பகுதியை போல क्षीरखंड होकर கனவிலும் रहना கூட है। ஒரு சொட்டு உப்பு நீர் मेरा கூட काम है இல்லை. दूध चीनी समान தாதிஜி मिलकर சொல்லுவாங்க, रहना। நான் मेरे में எல்லோருடமே जरा भी இனிப்பான பால் खारापना போல है இருக்க வேணும் என்று. क्यों क्या என் के பனி, प्रश्नों में பால் अपना மற்றும் माथा சர்க்கரை गर्म போல नहीं करूं। ஒரு கசப்பின் சுவடு दिमाग கூட को என்னுள் शीतल இல்லாமல் कंठ बनाओ। ஒன்றாக வாழ்வதுதான். शीतल ஏன் करने என்ன वाले योगी கேள்விகளால் बनो। உங்கள் மனதை भले சூடேற்றாதீங்க. तुम्हें गिराने के लिए உங்கள் மனதை कोई ஒரு गड्ढा குளிர்ச்சியான खोदा हो, குணமாக लेकिन तुम ஆக்குங்க. अगर சாரி, सच्चे हो குளமாக பொண்டு तुम्हारे ஒரு दिल में குளிர்ச்சியான उसके உங்கள் प्रति மனதை ஒரு शुभ குளிர்ச்சியான भावना है குளமாக तो ஆக்குங்க. बाबा तुम्हारी रक्षा அமைதியான करेंगे। உடலுடன் யோகியாகுங்க. तुम्हारे யாராவது अंदर कभी உங்களை भी अशुभ வீழ்த்துவதற்கு भाव குழி न हो। தோண்டினாலும் நீங்க किसी को श्राप देने உண்மையானவராகவும் वाले அந்த நபர் दुर्वासा மீது नहीं உங்கள் बनो। இதயத்தில் நல்லெண்ணத்தை राजयोग की வைத்திருப்பதால் कभी பாபா உங்களை दुर्वासा नहीं बन பாதுகாப்பார். सकते। உங்களுக்குள் ஒருபோதும் எந்த ओम கொடூரமான शांति। உணர்வுகளையும் வளர்த்து கொள்ளாதீங்க. மற்றவர்களை சபிக்கும் துர்வாசரை போல ஆகாதீங்க. अव्यक्त ஒரு में ராஜயோகி विभूषण துர்வாசரை போல் ஆக 335 வேண்டாம். ज्ञान के रतन और स्नेह के मोती அன்பு முத்துக்களும் ஞான ரத்தினங்களும்
1969 முரளிகளில் தொடர்ச்சி. இன்றைக்கு 7/2/1972 அவ்வியக்தி முதல் முரளி अव्यक्त परस्ताकलिन सबै जिस द्वारा अव्यक्त श्रेष्ठ आत्माओं की शुभ वृत्ति व कल्याण की தூய்மையான वृत्ति और शक्तिशाली वातावरण द्वारा अनेक तड़पते தூய்மையான हुए நன்மை அளிக்கும் भटकती attitude हुई மூலம் पुकार சக்திசாலியான करने वाली இந்த आत्माओं को சூழ்நிலை மூலம் நாங்கள் आनंद தாகத்தோடு शांति और வருகின்ற सुख எல்லா की ஆத்மாக்களும் अनुभूति हो। கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. समझा? अब क्या உங்களுக்கு இதை करना புரிந்து है? கொண்டிருக்கு இதனை புரிந்து सिर्फ கொள்றீங்களா? सुनाना नहीं என்ன है, செய்ய வேணும் என்று சொல்லி अनुभव करना है। நீங்க வந்து अनुभव कराने அந்த के लिए அனுபவத்தை पहले கொடுக்க स्वयं வேணும். अनुभवी இந்த वृत्त அனுபவத்தை बनो। கொடுக்கறதுக்கு நீங்க इस முதலில் वर्ष का அதன் विशेष சொரூபமாக அந்த संकल्प लो। அனுபவத்தின் சொரூபமாக வர स्वयं को வேணும். அதன் परिवर्तन மூலம் कर विश्व முதலாவது को உங்களுக்கு விசேஷமான परिवर्तन திட करना சங்கல்பம் ही இருக்க है। வேணும். நீங்கள் समझा? முதல்ல दृढ़ நீங்க संकल्प இந்த की உலகம் रिजल्ट மாறுறதுக்கு முதல் सदा நீங்க மாற வேணும். உங்களுக்கு सफलता இதை ही புரிந்திருக்கிறதா? है। இதன் अच्छा, முடிவு எப்பொழுதுமே வெற்றிகரமாக இருக்கும். அச்சா ऐसे दृढ़ 6 संकल्प द्वारा सृष्टि का இந்த சூழ்நிலையிலே नवनिर्माण करने वाले அந்த ஸ்பிரிச்சுவல் अपनी रूहानी ஆத்மீக वृत्ति द्वारा அட்மாஸ்பியரை वायुमंडल நீங்கள் को சூழ்நிலைகளை परिवर्तन करने மாற்றுறீங்களோ वाली நீங்க हर आत्मा को सुख शांति இந்த व சக்தி शक्ति அந்த की ஆசீர்வாதம் अंजलि देकर அந்த அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒரு துளி மகிழ்ச்சி, அமைதி, एवं சக்தி वरदान மற்றும் देकर ஆசீர்வாதங்களை तृप्त கொடுக்கும். आत्मा बनाने அதன் वाले மூலம் அவர்களை जन्म திருப்தியடைந்த जन्म की ஆத்மாக்களாக प्यासी மாற்றுபவருக்கு आत्माओं பல की பிறவிகளாக प्यास தாகமாக இருந்து बुझाने வார वाले அந்த ஆத்மாக்களின் தாகத்தை सबको தணிப்பவருக்கு, अपने ठिकाने அனைவருக்கும் पर சரியான लगाने இலக்கை वाले காண்பிப்பவர்களுக்கு सदा நம்பிக்கையால் निश्चल நிரப்பப்பட்ட बुद्धि புத்தியை हलचल கொண்டவர்களாகவும் में भी ஏற்ற अचल रहने இறக்கங்களுக்கு वाले மத்தியில அசைக்க ज्ञान स्वरूप முடியாதவர்களாகவும் एवं இருப்பவர்களுக்கு याद ஞான स्वरूप மற்றும் आत्माओं நினைவின் को बाप உருவமாக दादा का இருக்கும் ज्ञापना ஆத்மாக்களுக்கு और பாப்ததாவின் नमस्ते। அன்பும் நினைவும் ओम நமஸ்தேயும். शांति। ஓம் சாந்தி. चाहे कोई मरना हो चाहे कोई जीना हो, चाहे कोई யாராவது बुरे भले யாராவது परिवार में உயிருடன் हो, இருந்தாலும் சரி, இறந்து போனாலும் சரி, परंतु குடும்பத்துல तुम्हें சிலர் कभी அவ்வளவு நல்லவராக இல்லாவிட்டாலும் சரி, कभी भी குடும்பத்தில் நாம் रोना ஒருபோதும் नहीं है, சண்டையிடக் रोना கூடாது. नहीं நீங்கள் எங்கள் है। மகள்களை நேசிக்கிறீர்கள் என்று உங்களுக்கு कभी भी மருமகள்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றும் घर में அடிக்கடி लड़ना செய்திகளை झगड़ना नहीं। கேள்விப்பட்டிருக்கின்றோம். நான் कई என்ன बार ये சொல்ல रिपोर्ट அவங்களுடன் सुनते, சண்டையிடுகிறோம். மகன்களை விட बेटियों அவர்களுக்கு को तो அன்பை करेंगे प्यार, கொடுக்கிறோம் बहुओं को கொடுக்கிறோம். करेंगे நாங்கள் ஒருபோதுமே சண்டை क्या பிடிக்க கூடாது. क्या कहूँ, அப்ப लड़ेंगे அப்ப நாம என்ன झगड़ेंगे। செய்ய செய்ய வேணும்? उनको बेटियों அவங்களுக்கு से अधिक அதிகமான உங்களோட प्यार करो, மகள்களை விட அதிகமான तब तो மகள்களை விட कहें அவங்களுக்கு அதிகமான அன்பு कि கொடுங்க. कितने घर में शांति से रहते। அதுக்கு அப்போதுதான் परंतु நீங்க बेटियों को குடும்பங்களில் प्यार எவ்வளவு करो அமைதியா और बहुओं வாழுகிறீர்கள் को என்று சொல்ல முடியும். நீங்கள் लड़ो உங்கள் झगड़ो, மகள்களை निकल जाओ நேசிக்கின்றீங்க, निकल जाओ, மருமகளுடன் சண்டையிட்டு ये வெளியேறுகிறீங்க सभी बातें வெளியேறுகிறீங்க. இவைதான் உங்களுக்கு वो துக்கத்தை बाबा कहते ஏற்படுத்தும் ये है விஷயங்கள் सब என்று दुख பாபா देने वाले। கூறுகிறார். तुम्हें कभी भी दुख देने நீங்கள் वाली துக்கத்தை बातें ஒருபோதும் வேறு में எந்த करने வகையான वाला இந்த சர்ச்சைகளுக்கோ ऐसा रोने का स्वभाव हो, ஏற்படுத்தும் लड़ने का தொடர்புகளில் हो, நீங்க ஒருபோதும் ஈடுபடுத்த ये கூடாது. सब छोड़ நாம் के இவை जाना அனைத்தையும் है। விட்டுவிட்டு ஒரு பாபாவை एक மட்டும் बाबा நினைவில एक கொள்ள बाबा एक வேண்டும். बाबा याद करना। நாங்க ஒரே ஒரு और பாபாவை ऐसी மட்டும் நினைவில माताएं கொள்ள तो வேண்டும்.
பாபாவின் மீது हमने देखा மிகுந்த है அன்பு इतनी கொண்ட अच्छी தாய்மார்கள் मदर நம்மிடம் भी होती இருக்கிறாங்க. हो அவங்க தங்கள் जो ஆசிரியர்களை अपने விட टीचर से சிறந்தவங்க. भी अच्छी हो அவங்க இதயத்துல பாபா மட்டுமே இருக்கிறார். बस அவங்க एक बाबा அவங்களுடைய तो है இதயத்துல पृथ्वी பாபா மட்டுமே இருக்கிறார். அவங்க बीमार भी நோய்வாய்ப்பட்டாலும் पड़ेगी பாபா பாபா तो भी நீங்கள் बाबा அவர்களை बाबा बाबा कर யோகாவில் அமரச் சொல்கிறீர்கள். और நீங்கள் அவர்களை யோகாவில் அமரச் சொல்கிறீர்கள். अगर இது योग में ஒரு कहो बैठो சூட்சுமமான तो விடயமாகும். भले वो योग की बहुत सूक्ष्म होती बातें पर आप उन सूक्ष्म को भी छोड़ो இது சூட்சுமமான बस விடயாகும். मन में அந்த एक ख्याल அந்த ஒரு சூட்சுமமான விடயம் बाबा என்று याद கவலைப்பட रहता வேண்டாம். உங்கள் उसका மனதுல नाम है பாபாவை நினைவில் கொள்ளுங்க. அது मोम बत्ती ஒரு சைலண்ட் பக்தி என்று तो आप அழைக்கப்படுகின்றது. सबको मोम நீங்கள் இந்த बत्ती में சைலண்ட் बुलाया பக்திக்கு அழைக்கப்படுறீங்க. मोम சைலண்ட் बत्ती மௌன का अर्थ பக்தி ही है செய்யும் என்பதன் அர்த்தம் நீங்க कि मन के பாபாவை संकल्प மட்டுமே नहीं நினைவு செய்கிறீங்க என்பதாகும். आप வேறொருவரை बाबा के நினைவு सिवाय कोई செய்வது याद नहीं என்றால் வீணான எண்ணங்களை कोई கொண்டிருப்பது याद என்று आना माना பொருள். व्यर्थ संकल्प हुआ दरस शिव नूर का भी स्वर्ग सी एक नई दुनिया दिखी रही साथ रब के जो अंत आदि प्रकाश की मणि है अपनी दादी वो प्यारी दादी होनारी दादी सबकी दुलारी है हमारी दादी हमारी दादी Om Shanti. ஓம் In சாந்தி. order to be an easy yogi, ஓர் who இலகு can யோகியாக experience in இருப்பதற்கு God's love இறை அன்பை the true அனுபவிப்பவராக servers, இருங்கள். the உண்மையான main basis of சேவாதாரி. success in சேவையில் service வெற்றி is பெறுவதற்கான பிரதான renunciation and அடிப்படை tapasya. துறவரமும் தபஸ்யாவும் Those who ஆகும். are such இத்தகைய renunciants and துறவிகளும் தபசிகளும், tapasyas, அதாவது that is, எப்பொழுதும் those who are தந்தையின் constantly அன்பிலே lost in தங்களை love for the மறந்திருப்பவர்களும், Father, அன்பு, those who are ஞானம், merged in an ஆனந்தம், ocean of love, சந்தோஷம், knowledge, அமைதி கடல்களில் bliss, அமர்ந்திருப்பவர்களும் happiness, and தபசிகள் peace என்று are called அழைக்கப்படுகிறார்கள். tapasvi. இத்தகைய Those who have துறவரத்தையும் such தபஸ்யாவையும் renunciation and கொண்டிருப்பவர்களே tapasya are the உண்மையான true servants. சேவையாளர்கள் Om ஆவார்கள். Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. Welcome to அவ்வியக்தி Vikti Parivar. பரிவாருக்கு உங்கள் Today's date அனைவரையும் 21. வரவழைக்கின்றோம். In இன்றைய order திகதி to be 21. easy yogi, ஒரு we can உண்மையான experience ஒரு இலகு God's யோகியாக love. இருப்பதற்கு இறை அன்பை Today's topic, the அனுபவிப்பவராக true இருங்கள். servers. இன்றைய தலைப்பு Now உண்மையான listen to சேவாதாரி. Mohini. இப்பொழுது நாங்கள் மொஹினி டேடி கூறுவதை கேட்போம். One. ஓம் சாந்தி எல்லோருக்கும். Baba wants our journey to பாபா be very easy fast, எங்களுடைய இந்த and பிரயாணம் to வந்து make our journey easy. மிகவும் We இலகுவாகவும் follow what ஃபாஸ்டாகவும் Baba இருக்க says வேணும் என்று சொல்றார். எங்களுடைய இந்த because ஜேர்னியானது, பயணமானது our mind and மிளகும் intellect become ஈஸியாக refined, இருக்க வேணும். எங்களுடைய very மனமும் subtle, புத்தியும் வந்து and we நல்லாக understand இருக்க Baba's வேணும். signals, சூட்சுமமானது so that பாபாவுடைய journey becomes not only சமிஞ்சைகளை easy நாங்கள் but கற்றுப்பிடிக்க also வேணும். obstacle அப்ப free. எங்களுடைய ஜேர்னி வந்து இலகுவானது Because மட்டுமல்ல, Baba himself தடைகளற்றதாகவும் இருக்க has வேணும். been on this பாபா journey. அவராகவே வந்து எங்களுக்கு Brahma Baba
வந்து shares his புரியப்படுத்துகிறார். experiences. அதாவது பிரம்ம So பாபா I அவருடைய feel that அனுபவங்களை love எங்களோடு of பகிர்ந்து Baba கொள்கிறார். is பாபாவினுடைய experienced and அன்பானது teaching இந்த அனுபவங்களை எங்களுக்கு because Baba said, I அனுபவங்களை don't பெறச் like செய்கின்றது. to see my children laboring பாபா கூறுகிறார், எங்களுடைய குழந்தைகள் effort கடின making is உழைப்பிலிருந்து different விடுபட வேணும் and to என்று. be laboring இது is different. வேறுபட்டது. So நாங்கள் when we கடின feel உழைப்பிலிருந்து that விடுபடுறது, Baba's love for us பாபாவினுடைய அன்பு and எங்களுடன் the way he இருக்கின்றது, teaches us, அவருடைய we should கற்பித்தல் immediately வழி வந்து not எங்களுக்கு only எந்த shut down that, அவர் but எந்த we should வேயில் practice எங்களுக்கு கற்பித்தல்களை படிப்பிக்கிறார், and take அதன்படி நாங்கள் அதை power from கற்று Baba. பிராக்டிஸ் பண்ண வேணும். அப்ப பாபாட்ட இருந்து And சக்தியை not only பெற்றுக் easy, கொள்கிறோம். but அது journey வந்து should be இலகுவானது மட்டும் interesting அண்டு and இல்ல, entertaining both. இலகுவானது Why என்று it should be மட்டுமல்ல, interesting? எங்களுடைய இந்த Because when பயணம் you are மிகவும் motivated to சுவாரஸ்யமாக do it, இருக்க வேணும். ஏன் இது இன்ட்ரெஸ்டிங்காக otherwise இருக்கிறது? everything becomes இதனால like a நாங்க routine. I have மோட்டிவேட் to do it, பண்ணப்படுறோம், so I do உயர்ந்த it. ஒரு நோக்கத்துக்கு But there செல்ல should be a lot of படுறோம். deep feelings. இதுல I வந்து really want to make நல்ல more effort. உணர்வுகள் I எங்களுக்கு want my அனுபவம் mind and intellect செய்யக்கூடியதாக இருக்க to be வேணும். more subtle. என்னுடைய So then we புத்தியான follow மிகவும் Baba's path, சூட்சுமமாக இருந்தா தான் follow நான் Baba's பாபாவை teachings. பின்பற்றுவேன், பாபாவோட So, கற்பித்தல்களை பின்பற்றுவேன். many think of Baba's love. பாபாவினுடைய அன்பு And I feel பல this is பல Baba's love. விடயங்கள்ல இருக்கிறது. நான் பாபாவோட அன்பை பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுறாங்க Love டிடி. as father, love as teacher, தந்தையாக love இருக்கிற as அன்பு Sadguru. தந்தையாக But it is இருக்கிறார். Baba's love. ஆசிரியர் அன்பின் So ஆசிரியராக today, கற்பிக்கிறார், all of us, குருவாக we are கற்பிக்கிறார். இப்படி Baba's servants, ஒவ்வொரு வழிகளிலேயும் helpers. அன்புடன் படிப்பிக்கிறார். இதை எல்லாத்தையும் பின்பற்றுங்கோ. Sometimes we do பின்பற்றி something பயிற்சியிட வேணும். சில difficult. நேரத்துல Baba, help கஷ்டமாக me. இருந்தா நீங்க பாபா எனக்கு உதவி செய்யுங்கோ என்று Is it Baba's கூப்பிடுங்க. task or mine? இது பாபாவோட பணியா அல்லது என்னுடையதா? So rather you could say, இல்லாட்டி Baba, நீங்க it's your சொல்லுங்க, task, right? பாபா இது உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லலாம். I am உங்களுடைய just the பணி, instrument. நான் ஒரு So then கருவிதான். Baba's help is more. அப்ப பாபாவோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். Some, சில நேரத்துல சில whether it's time, their money, நேரமா இல்லாட்டி contribute to பணம் என்றாலும் நாங்கள் so whose money is? கான்ட்ரிபியூட் Is it பண்ணுவோம். yours யாருடைய or பணம்? Baba's? உங்களுடைய பாபாவுடையா? On one side we say it's Baba's. ஒரு சைட்ல Then சொல்லுவோம் இது we say we பாபாடன்ட்டு, helping பிறகு Baba. சொல்லுவோம் நாங்க பாபாவுக்கு உதவி செய்யறோம்னு சொல்லுவோம். So all the time, if it's Baba's task, எல்லா நேரமும் இது பாபாவோட பணி என்று சொன்னா I have to be helper, நான் வந்து உதவியாளராக இருக்க வேணும். but ஆனா not take that burden on us. சுமைய It's Baba's நான் task எங்களுக்குள்ள all the எடுத்துக்கொள்ள time. கூடாது. எல்லா நேரமும் சுமைகளை And we எங்களுக்குள்ள see the எடுத்துக்கொள்ள magic கூடாது. and the power, the அதுக்கு பிறகு cooperation, அந்த மேஜிக்கா so பாருங்க, much அந்த cooperation will ஒத்துழைப்பு happen. நிறைய And that is actually நடக்கும் total எங்களுக்கு. renunciation when your அதுதான் thought is Baba's task, முழுமையான அர்ப்பணிப்பு இருக்க வேணும். Baba's உங்களுடைய task, எண்ணம் வந்து plus பாபாவுடைய total பணியில இருக்கிறது. renunciation. ஆகவே So நீங்கள் Baba is முழுமையான saying that அர்ப்பணிப்பு இருக்க வேணும். பாபா கூறுகிறார், the true server, உண்மையான சேவாதாரி, the main basis of success and service சேவையில் வெற்றி பெறுவதற்கு is பிரதான renunciation அடிப்படை and tapasya. துறவரமும் தபஸ்யாவும் ஆகும். Those who are true renunciates யார் உண்மையான தபஸ்யாக have such renunciation சாரி துறவிகளாக and இருக்கிறாங்களோ, tapasvi, that is இத்தகைய those who are துறவிகளும் தபசிகளும், constantly அதாவது எப்பொழுதுமே தந்தையின் அன்பிலே தங்களை மறந்திருப்பவர்களும், in the love of the Father. தந்தையின் They are அன்பில constantly lost the love of மறந்திருப்பாங்க. the Father. Baba says those who பாபா are கூறுகிறார், இப்படி மறந்திருப்பவர்கள், Just அதில் imagine how அமர்ந்திருப்பவர்கள். days Baba has been talking about பாபா those who are merged in love, பாபா இந்த in அன்பில the ocean of love, அமர்ந்திருப்பவர்கள், அன்பு ocean of knowledge, அன்பு கடல், அன்பு ஞான கடல், ocean of bliss, ஆனந்த கடல், ocean of happiness and peace. சந்தோஷ கடல், அமைதி கடல்களில் அமர்ந்து They are called இருப்பவர்களும் tapasvi.
தப்பசி என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்படி அமர்ந்து இருப்பவர்கள் Definition அன்பு, of ஞானம், tapasya. ஆனந்தம், சந்தோஷம், Many அமைதி qualities கடைகளில் are. அமர்ந்திருப்பவர்கள் தான் தப்பசி Those who என்று have such அழைக்கப்படுவார்கள். renunciation and இத்தகைய tapasya, துறவரத்தையும் தபசியையும் கொண்டிருப்பவங்க தான் உண்மையான சேவையாளர் ஆவாங்க. because there are ஏனென்று very சொன்னா subtle kind of இது மிகவும் சூட்சுமமான samskaras, வகையான expectations, சம்ஸ்காரங்கள், demands, எதிர்பார்ப்பு, desires, very டிமாண்ட்ஸ், ஆசைகள் இதெல்லாம் மிகவும் சூட்சுமமானதாக இருக்கும். தேவைகள் எல்லாம் I have noticed some of the நான் இதை servants, right? சில சேவாதாரிகளை நான் True நோட்டீஸ் servants. பண்ணியிருக்கிறேன். உண்மையான சேவாதாரிகள் Whole day they are very busy. எப்போதுமே அவங்கள் But மும்முரமாக when we see இருப்பார்கள். them, they அவங்களை are பார்ப்பேன். Amrit Vela and Bis அ- Baba. அவங்க அமிர்த வேளாவில் எப்போதுமே பாபாவோட இருப்பாங்க. உண்மையான And சேவாதாரிகள் because they are very alert, they அவங்க will மிகவும் conduct. விழிப்புணர்வோட இருப்பாங்க. They are whole day very happy. அவங்க முழு நாளும் Doing சந்தோஷமாக இருப்பாங்க சேவா செய்யறதுல. And they look very healthy. அவங்க One எப்போதுமே brother I was asking, ஆரோக்கியமாக I've seen இருப்பாங்க. you for 50 years, you look same. ஒரு பிரதரை பார்த்தேன்னா அவர் 50 They வருடமாக have இருக்காங்க. discipline. அதே And they have மாதிரி true இருப்பார். love. என்னன்னா அவங்க அந்த ஒழுக்க முறையோட Sometimes பின்பற்றுறாங்க. even the உண்மையான cancer, அன்போட இருக்காங்க பாபாவோட. they are around. So from where that power is coming? இப்ப எங்க இருந்து இந்த சக்தியானது வருகிறது? Because somewhere they are true servers. ஏனென்றா அவங்க உண்மையான சேவாதாரர்களாக இப்போ Don't want- எங்கேயும் எப்போதுமே you know, இருக்கிறாங்க. but I never see them. That their அவங்கள body ஒருபோதுமே is நான் not well, that their பார்க்கவில்லை. mind is not அவங்களுடைய உடல் well. வந்து They are so good. ஆரோக்கியமற்றதாக இருந்ததாகவோ அவங்களுடைய மனம் So வந்து must be the true servers, நல்லதில்ல மாதிரி true heart. இருந்ததாகவோ நான் ஒருபோதும் பார்க்கல. அவங்க உண்மையான For years, உண்மையான they சேவாதாரியா have been இருக்காங்க. serving with no difficulty. அவங்க வருஷக்கணக்குல சேவை செய்தாலும் it's எந்த really, we all கஷ்டமும் can be அவங்களுக்கு like இருக்கே that. இல்ல, இருக்காது. Every time I ask him, what do you ஒவ்வொரு eat? ஒரே நான் He said, கேட்கும் "Roti and sabji." ஒவ்வொரு தினமும் அப்புறம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா சப்ஜி என்று சொல்லுவாங்க. Simple food. ரொட்டி அண்ட் சப்ஜி routine, சொல்லுவாங்க. discipline, சிம்பிள் ஃபுட் உணவுகளை சாப்பிடுவாங்க. obedience, respect. அவங்களுடைய ரூட்டின் Some of these மரியாதைகள் things அதுகள்ல amazing. மரியாதை They are புருஷார்த்தம் strength. அதுகள்ல கவனமாக இருக்கிறாங்க. டிசிப்ளின் never upset, ஒருபோதுமே or குழப்பமடைய speak loud, மாட்டாங்க. laughing, very Siri- polite, very சிரிப்பாங்க, respectful. மிகவும் பொலைட்டாக, For years, right? மிகவும் So, மரியாதையாக very- சிரித்தபடி The இருப்பாங்க. blessings which such souls get அமைதியாக இருந்து சிரிப்பாங்க. from Baba, இந்த comes from ஆசீர்வாதங்கள் all of us. அவங்கள் இறைவனிடம் இருந்தும் His பாபாட்ட blessings இருந்தும் like that. எங்கள் So we have எல்லோருட்ட to இருந்தும் see how we பெற்றுக்கொள்ளுறாங்க. make our அப்ப journey நாங்களும் இவ்வாறுதான் எங்களுடைய பயணத்தை not மேற்கொள்ள only வேணும். pleasant and easy, எப்படி நாங்கள் not only மகிழ்ச்சியாகவும் giving இலகுவாகவும் happiness to இருக்கிறது, எப்படி நாங்கள் but மற்றவர்களுக்கு also we teach சந்தோஷத்தை very well. கொடுக்கிறது, இதுல நாங்கள் மிகவும் நன்றாக இருக்க mentally, வேண்டும். physically, in our nature, எங்களுடைய always மனதால very பௌதிகமாக எங்களுடைய very சுபாவத்துல மிகவும் அமைதியாக மிகவும் So மரியாதையாக accept இருக்க what வேணும். Baba is giving us. ஆகவே நாங்கள் பாபா என்ன தந்தார் என்றதுல ஏற்றுக்கொள்ள வேணும். ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் Good சாந்தி. morning. குட் மார்னிங். Om Shanti. Good morning. Happy Satguruvar. சந்தோஷமான You too. சத்குருவார். I don't know how I happened to get Wednesday evening. இன்றைக்கு But, வெனஸ்டே ஈவினிங். It's your Satguruvar, so I get to wish you இன்றைக்கு உங்களுக்கு சத்குருவார். happy நான் அதான் விஷ் Satguruvar before பண்றேன். the Satguruvar in New York. நியூயார்க்ல And that in சத்குருவார் itself முதல். seems very auspicious. அப்ப எனக்கு இது மங்களகரமாக And இருக்கிறது. so I want to ask you to start off the conversation this evening. Dadi Ji, in her little bit that she was talking in it, that were written, not the one that she spoke, but the one that was written,
She used the word, தாதிஜி she says, do சொன்னாங்க not be like Durvasa. துர்வாசர் Don't மாதிரி be like இருக்கக்கூடாதுன்னு Durvasa, சொன்னாங்க which means தாதிஜில Durvas அந்த had a ரிட்டன் short இதுல temper, இருந்துச்சு but he was ராஜயோகி also a துர்வாசரை போல rishi. போல And இருக்கக்கூடாது when I looked ஆனா it up, ரிஷி who is போல this இருக்கணும்டா Durvas that she's talking about that we shouldn't be like? Because when she, துர்வாசர் when these ஆறு examples அவர் are என்னத்த given, we கதை don't know what கதை they're talking about, கதைச்சார் so we அப்ப don't know எங்களுக்கு what not to தெரியாது do. அவர் But எப்படி it என்று seems அப்ப as though நாங்கள் எங்களுக்கு Durvas தெரியாது had அவரை a பற்றி duo, a நாங்களும் அத duality as மாதிரி a rishi. இருக்கக்கூடாதுண்டு இப்ப ரிஷிய He gave என்றா boons, but he also gave curses. ரிஷி And வந்து according to அவருடைய mythology, போனை கொடுத்து he அவர் வந்து cursed கேர்சஸ் Saraswati to take the சபிக்க birth in கூடாதுன்னு human சொன்னாரு form because she laughed at him when he was reciting the Vedas and he அவர் did a வந்து mistake and சரஸ்வதிக்கு she போத் laughed at the கொடுத்த mistake, அவர் so he cursed her. சிரிச்சார் அப்ப சரஸ்வதியை But பார்த்து equally, I always thought that there are two அதனால அவர் stories to this, சபிக்கப்பட்டார் என்று சொல்லி ஒரு and கதை that ஒன்று இருக்குன்னு is, சொல்லி I சொல்ற always thought that Draupadi and her saris அது were மாதிரி திரௌபதியை because துயில் she உருகும் tied போது the finger, the index finger of Krishna when அந்த the கிருஷ்ணா Swadarshans cut it, கிருஷ்ணாவோட and because of ஃபிங்கருக்கு that, சாரி tearing her திரௌபதி sari இந்த and damaging சாரியில the finger, the blessing ஒரு was given to எடுத்து her கிருஷ்ணாக்கு அந்த that சீலைய her dignity கிழிச்சு ஒரு was to துண்டை protect கிழிச்சு it. அவ But அந்த according to கிருஷ்ணாக்கு Durvas, கட் Rishi பண்ணோடனே அதை Durvas, கட்டுனா அதனால அவக்கு அந்த once he was ஆசீர்வாதம் stripped கிடைச்சதால and சாரி கிடைக்கப்பட்டது அந்த Draupadi கதைய provided the சொல்லுறா clothes for him, அப்ப and then he திரௌபதி gave வந்து her a boon that she will never be stripped of her saris. சோ So I was துர்வாசர் intrigued because சாபத்தால these kinds of அவ things intrigue கேக்குறா me, the subtleties of the dynamics of soul consciousness and the subtleties that exist within us as souls with the vices and the அப்ப virtues, இதுல with the சூட்சுமமாக boons and the ஆத்ம உணர்வுக்கு curses வாரத்துக்கும் in இந்த our சாபங்கள் progress, as you were saying, the சூட்சுமமாக journey is very எங்களுக்கு விகாரங்கள் important எல்லாம் and we should இவ்வாறு make it துர்வாசரை entertaining, போல but the journey is also இருக்கிறதுக்கும் very intriguing because these ஆஹ் dynamics occur. இந்த இதுல So do உள்ள you think all அந்த Brahmins சாபம் have the அந்த tendency to be இதெல்லாம் Rishi இருக்கிறதுக்கு என்ன Durvas, என்ன வழிமுறை in என்ன இதுன்னு which கேக்குறாங்க they gave a boon one moment and then they cursed the next moment? ஒருக்கா நாங்கள் There கொடுக்க are some. இன்னொருக்கா They will tell you if, let's say, சிலர் they haven't helped you in something. சிலர் You வந்து will உதவி see when செய்யாட்டி you will அவங்க சொல்லுவாங்க experience the result of that. அவங்க Directly சொல்லுவாங்க you are not ஓ cursing, நீங்க but on வந்து the other side you are இதுண்ட also முடிவை reminding that நீங்கள் result. அனுபவம் செய்வீங்க You will அப்படி see என்று when the result சொல்லுவாங்க will come. அப்ப அந்த So ரிசல்ட்ஸ் that's a வரும்போது kind of அவங்க curse. அப்படி சொல்லுவாங்க அது So I வந்து think ஒரு that it சாபம் generally பொதுவாக on ordinary stage is very ஆறாவது common. உதவி செய்யலன்னா அப்படி சிலர் But those சொல்லுவாங்களாம் who are little bit இது elevated, இது வந்து ஒரு they will சாதாரணமான still எண்ணங்கள் bless. ஆகவே கொஞ்சம் Because அதுக்கு their மேலால soul போய் will நீங்கள் help that soul ஆசீர்வாதம் to கொடுக்கும் change. போது அந்த They curse ஆசீர்வாதங்கள் them அந்த not. ஆத்துமாவை What we மாற்றமடைய want that செய்யும் soul to be அந்த better, ஆத்துமா not we want that நல்லபடியாக soul to be இருக்கிறதுக்கு destroyed or in the நீங்கள் sense of lose அவங்கள hope in service or something. அவங்கள Very சேவை subtle, செய்யும் போது அந்த Some அவங்களுடைய அந்த do it தடங்களை and we அழிக்கக்கூடியதாக should not இருக்க really do வேண்டும் it. என்று சொல்றாங்க இது மிகவும் Whatever reason, but we shouldn't say, oh, you என்ன will never be காரணம் able, என்றாலும் you will never get chance now. நாங்க You will சொல்றோம் never get to சொல்லக்கூடாது do நாங்க this. ஒருபோதுமே No, எங்களுக்கு it's இந்த like subtly சான்ஸ் you வாரது are இல்ல cursing நீங்க that soul. ஒருபோதுமே So, இத yeah, பெற இல்ல some என்று do சொல்லி behave like that. சூட்சுமமாக But we have to நாங்கள் be careful சபிக்கிறோமாம் because அப்ப there சிலர் are இவ்வாறு செய்யறாங்க consequences இது of இந்த that curse also. இந்த Given to முடிவு someone, வந்து but the weight will come back to you. Will கன்சக்வன்சஸ் also இது not இந்த be முடிவு good. வந்து இதோட So if I want சாபமாக இருக்கிறது that I shouldn't be affected by anything, then I have நான் to be வந்து careful. எதனாலையும் Just give பாதிக்கப்படக்கூடா blessings, have good wishes for everyone. அப்ப நாங்கள் ஒவ்வொருத்தரோடையும் நல்ல குட் விஷஸ் But கொடுத்து கொண்டு இருக்க your வேணும் நல் stories are ஆசிகள் interesting. உங்களுடைய One ஸ்டோரி one I know about இன்ட்ரெஸ்டிங் Draupadi, but ஒன்று other one தெரியும் எனக்கு திரௌபதி இந்த was சொல்ற sari என்று and டிடி all சொல்ற that I don't know. That's Draupadi. He திரௌபதி gave her endless clothes because she gave him clothes when he needed it. His blessing to her was, you will never, ever be stripped of your clothes. But I was surprised with the one with Saraswati, that she laughed at சரஸ்வதி him when he made a mistake in the Vedas. That does not sound like Saraswati laughing at anyone.
சரஸ்வதிய No, but பார்த்து Draupadi வேதாசுக்கு பார்த்து அந்த also முனிவர் யாரோ laughed at the சிரிச்சதாம் அந்த ஒரு reverend கதை சொல்லுறாங்க. because there was திரௌபதி the வந்து floor, no, which was looked அந்த like the illusion. Yeah. so he said you are son of the திரௌபதி blind, you are blind. So திரௌபதியும் கூட சிரிச்சிருக்கிறா. அவ அந்த அந்த நிலத்தை பார்த்து so it was ஏமாந்தது துரியோதனன் அந்த கதையை சொல்லுறாங்க. நீ குருடனின் மகன் குருடன் என்று சொல்லி அந்த தண்ணி இருக்கிற மாதிரி மாயையாக அந்த தண்ணி இல்லாம இருந்தது. அப்ப அதை பார்த்து சொன்னாங்க. I don't know who created stories, but they are good. Yeah, they're very good actually. So before I go to Tyag, Tapasya, and Seva, தியாகம் தபஸ்யா சேவா, this whole duality of our behavior on our journey இந்த வாழ்க்கையில இந்த எங்களை பிராமண வாழ்க்கையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாங்க வந்து அதாவது கேர்ஸ் என்ன சபிக்கிறது சபிக்கிறது குழப்பம் அடைகிறது, எங்களுடைய சுயமரியாதையில இருந்து குழப்பம் அடைகிறோம். அப்ப சிலர் ஏதாவது செய்தா நான் கோபம் அடைந்தாள், நீங்களும் கோபம் அடைகிறீங்க. அப்ப அது என்னது, என்ன நடக்குது? ஒரு ஆள் கோபம் அடைகிறது பிழையண்டா, wanting to put me out because I got angry, they also getting angry with me. மற்றாலும் கோபம் அடைஞ்ச என்னையும் வெளியாக்குறார் என்று சொன்னா அப்ப of development, personal growth and personal அப்ப எங்களுடைய சுய முன்னேற்றம், சுய வளர்ச்சி. அப்ப என்னண்டு இவங்க ரெண்டு பேரும் கோபப்பட்டால் அவங்க பிழை என்று சொல்லி குற்றம் சொன்னா கோபம் என்றது பிழை என்றது தெரியுது. எப்படி நாங்கள் அவங்களுக்கு இயல்பாக பாபாட நினைவுல இயல்பாக வாரதுக்கு எவ்வாறு நாங்கள் அவங்களுக்கு நல்லம் என்று சொல்லி சொல்றது? குட் லக். Looking at anger on both sides. அப்ப ரெண்டு பக்கமும் கோபம் அடைந்தால் and merged, as Baba says, நாங்கள் பற்றற்றி இருக்க வேணும். மற்ற சைட்ல நாங்க பாபாவோட நினைவோட இருக்க வேணும். எப்படி நாங்கள் இதை பற்றற்ற பார்வையாளரா பாக்குறது? அவங்க ஒருக்கா வந்து அந்த செயின் ரியாக்ஷன் பண்றதுக்கு பதிலா ஒரு கண்டாலும் அவங்க சேஞ்ச் பண்ண வேணும், மாற்றம் அடைய வேணும். அவங்களுக்கு மனதார சேவை செய்ய வேணும், நல் வாழ்த்துக்களை கொடுக்க வேணும். அப்ப நீங்க அப்படி இருக்க கூடாது. நீங்க வந்து அந்த செயினை உடைக்கிறீங்க, நீங்க சைலன்ஸா இருக்க வேணும். அப்ப மூன்றாவது நபர் வந்து மிகவும் கவனமா இருக்க வேணும். அப்பதான் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேணும். இப்படி நடக்குது. பிராமணர்கள் பிராமணர்கள் அப்ப ஒரு ஆள் கோவப்பட்டா இன்னொரு ஆளும் கோவப்படுறது. ரெண்டு பேரும் கோபம் என்று சொன்னா ரெண்டு பேருமே பிழையான ஆட்கள். சில நேரத்துல இது நடக்கிறது. சில நேரத்துல சொல்லுவாங்க நீங்க செய்தது கோவப்பட்டது சரி என்றுவாங்க. அவங்க சொல்லுவாங்க நீ கோவப்பட்டது பிழை இல்ல அப்படி என்று சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே பிழையான ஆட்கள் தான். அப்ப நான் வந்து ஒருத்தர் பிழைய பார்த்தேன் என்று சொன்னா மற்றாக்களை பார்க்கல என்று சொன்னா அது இப்படித்தான் கர்ம கணக்குகள் உருவாகிறது. அப்ப இவங்க சரி அவங்க சரியில்லைன்னு சொல்றது, ரெண்டு பேருமே பிழையான ஆட்கள். ஆகவே நாங்கள் வந்து யாரோடையாவது விருப்பம் என்று சொன்னாலும் அவங்களுடைய மனோநிலை வந்து இவ்வாறு இருந்தாலும் கூட ரெண்டு பேருமே பிழையாக இருக்கிறாங்க. அவங்கள நாங்க கருணை நிறைந்தவராக இருக்க வேணும். அவங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிங்க. அப்ப அந்த செயின் வந்து எங்கேயோ ஒரு இடத்த அது உடைக்கப்பட்டிருக்கும், இல்லாட்டி அப்படியே போய்கொண்டிருக்கும். And so what would be the role then
in resolving, or maybe I should personalize it. How do you use tyag and tapasya அப்ப to நாங்க deal என்ன with மாதிரி such நாங்கள் situations to தியாகம் bring success in தபஸ்யா service? செய்யறதுக்கு எவ்வாறு நாங்கள் வெற்றிகரமா வாரதுக்கு என்ன I செய்யறது think அப்படின்னு that, கேக்குறாங்க. as I always repeat, that நான் once எப்பொழுதுமே Narada Vidanti, திரும்ப what is திரும்ப important, செய்வேன். service or relationship? டாடி ஜாங்கி He அவங்க said if செய்தாங்க என்ன relationships are good, இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. ஒருக்கா service will happen. சேவையா உறவு But if முறையாண்டு கேட்பாங்க. relationships are not good, உறவு முறைய service can never happen. உறவு முறை You know, நல்லதாக so இருந்தா சேவை நல்லதாக pay இருக்கும் என்று attention that சொன்னாங்களாம். அதுல be கவனம் loving செலுத்த and வேணும். of நாங்க course மிகவும் detached. அன்பாக இருக்க வேணும், So அதே as நேரத்துல much you are loving பற்றற்றும் and இருக்க வேணும். detached, எந்த அளவுக்கு I நீங்க think that அன்பாக also இருக்கிறவங்க definitely helps. அன்பாக இருக்கிறீங்களோ அந்த So அளவுக்கு here பற்றற்று இருக்க renunciation வேணும். is ஆகவே துறவரம் that வந்து I'm not, you நான் know, வந்து being detached, there is a நாங்கள் renunciation, right? பற்றற்று Because இருக்க you are detached, so பற்றற்று you இருந்தால் don't தான் அங்கு தபஸ் behave actionally. ரெனன்சியேஷன் So இருக்கும், lovely அர்ப்பணம் இருக்கும். and ஆகவே detached, you know, நாங்கள் that's when அன்பாக இருந்து I பற்றற்று feel it இருந்து will work. அதுக்கு மரியாதை கொடுக்கவும் You வேணும். know, there was a time once we were having a program here in New York, and Daddy நியூயார்க்ல ஒரு Rattan Mohinni was ப்ரோக்ராம் here for that program. ரத்தன் மணி மோகினி அந்த And I ப்ரோக்ராம் remember செய்தப்போ that I used to நியூயார்க்லயாம் react a lot in those days, much more than I do now. I still react, but less. நான் அந்த நேரம் And ப்ரோக்ராம் something செய்யக்குள்ள did not ரியாக்ட் happen, பண்ணுவேன் didn't என்று go சொல்லி well, so சொன்னாங்க. I இப்ப மிகவும் reacted, குறைவு and I என்று then சொல்றாங்க. went to the brothers, and I started telling them, well, why did you not do this, and why did you not do that, நான் and blah, பிரதர்ஸோட blah, 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 போயக்க and I அவங்க was ஸ்டார்ட் பண்ண ஏன் நீங்க அதை basically செய்தீங்க, ஏன் நீங்க அதை reacting to செய்யல the fact that they அப்படின்னு didn't சொல்லி do what they should have been செய்வாங்களாம். doing. And then Daddy Rattan அதன் Mohinni பிறகு pulled me aside, தாதி ரட்டன் and she மோகினி said ஒரு to me, சைட்ல கூப்பிட்டு why did you சொன்னாங்களாம், just do that? ஏன் And I told நீங்க her, Daddy, செய்யல. blah, blah, blah. I told her, this is what நான் was going டாடிட்ட on, so I சொன்னேன், needed to do it. So நான் she said, செய்ய no, வேணும், you don't need to do it. நீங்க இதை And I செய்ய said, வேணும் well, வந்து who இல்ல, will do it? அப்ப Doesn't யாரு it செய்ய need to be வேணும், done? இது She செய்ய said, முடிக்கணும் yes, வந்து. ஆமா, but get someone else to do it. You don't do it. அப்ப வேற நீங்க And செய்ய that வேணாம், stayed with me as a lesson, வேற because ஒருத்தர் sometimes we செய்யட்டும், feel as if I don't do வேற it, ஒருத்தரை கூப்பிட்டு nobody செய்து else would do it. முடியுங்கோ என்று சொல்லுங்க. அப்ப But இதுல if இருந்து I அவ stay கற்றுக்கொண்ட myself பாடம் respect, என்னன்னு சொன்னா, and I நான் don't get செய்ய வேணும் upset with what's என்று happening, then it முடிச்சு will செய்து be முடிக்க வேணும் என்று resolved by இருந்தாங்களா. someone else doing it. But அதுல I don't இருந்து நான் involve ஒருபோதுமே in the குழப்பம் அடைய karmic கூடாது என்று accounts சொன்னாங்களா. in அவட்ட இருந்து upsetting கற்பித்தல்ல someone இருந்து off and of upsetting நான் myself and my வந்து own self-respect. மற்ற Would கர்ம that be கணக்களை called உருவாக்க renunciation, கூடாது. or would it be called tapasya? அப்ப இது வந்து Yeah. தபசியான்னு Very சொல்லலாமான்னு interesting, because கேக்குறாங்க. you know, once we had to go somewhere, நாங்களுங்க and ஒருக்கா the brother போனப்போ who had to drive was பிரதர் ஒரு ஆள் little bit late. டிரைவ் பண்ணினாரு. So அவர் கொஞ்சம் everyone லேட்டா saying, why வந்துட்டாரா. late? Why? எல்லாரும் Daddy சொன்னாங்களா Janki ஏன் said, லேட் stop லேட் it. என்று சொன்னாங்களாம். Don't say டாடி ஜாங்கி because சொன்னாங்களா, it will disturb him நிறுத்துங்க, while he is ஸ்டாப் driving பண்ணுங்க வந்து. and his அது வந்து mind is அவர் disturbed. He டிரைவிங் will be hurt பண்ணேக்குள்ள அவர் மனம் வந்து because if he டிஸ்டர்ப் disturbed, பண்ணும். it could be அப்ப அவர் accident. If மைண்ட் it's வந்து accident, then டிஸ்டர்ப் we will be குழப்பம் part of அடைஞ்சிட்டு that. சொன்னா அப்புறம் And I ஆக்சிடென்ட் always பட்டுடுவார் remember the அண்ட way சொல்லி டாடி sister ஜாங்கி that சொன்னாங்களா, அப்படி stop it, கதைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கோ, stop it. ஸ்டாப் But பண்ணுங்கோ everyone, உண்டு, now we நிறுத்துங்கோ couldn't உண்டு. reach. It's late. You அப்ப shouldn't அவங்க have சொன்னாங்க, done that. நாங்க You should. They keep எப்படி saying நாங்க that. சென்றடையும், That's the இது general habit. இது லேட் But அப்படின்னு they எல்லாம் keep telling சொல்லுவாங்க. that இது வந்து person. பொதுவான பழக்க So வழக்கம். getting off, ஆகவே telling some இவ்வாறு அந்த people, பர்சனுக்கு சொல்ல you know, வேணும், நீங்க such things disturb their mind. அவர் குணம் I இவ்வாறு think there is அவருக்கு always வந்து a இப்படியான விடயங்கள் better அவர் way மனதை to do குழப்பமடையும். ஆகவே things நாங்கள் instead நல்ல of வழியில thinking. கதைக்க You வேணும். know, இவ்வாறு one time I went somewhere சிந்திக்கிறதுக்கு பதிலாக and we had to go to airport. நாங்க This ஒரு person was 2 ஏர்போர்ட்டுக்கு minutes போக late. வேண்டி வந்திருந்தது. The ஒரு sister ஆள் who வந்து was main லேட்டா sister வந்துட்டாங்க, ஒரு start மெயின் telling சிஸ்டரா. lot of things. அவ நிறைய விடயங்களை சொல்ல And ஆரம்பிச்சிட்டாவாம். I said, you don't நான் need to do சொன்னேன், that. நீங்கள் இதெல்லாம் And சொல்லணும் then என்று she அவசியம் said, இல்லை என்று but சொன்னாங்களா. next அப்ப அவ time, how சொன்னாவா, will they be better if I don't அப்ப tell them? இப்ப நான் சொல்லாட்டி I அடுத்த said, முறை I அவ don't எப்படி think நல்லதாக it will work. வருவாங்க என்று கேட்டாங்க. But rather, அப்ப டிடி if சொன்னாங்களாம், when there நான் is நினைக்கல department அப்படி meeting, என்று, அது you bring up this, சரியாக that வரும் அப்படி every என்று person who சொன்னாங்களாம். is driving, அப்ப taking people to airport should be in time. It அப்ப could be நீங்க done, வந்து but not one to one like this. You know.
இப்படி Everything can நடக்கும். be resolved, ஆனா but in a எல்லோருமே good அப்படி way, என்று இல்ல. with ஆனா good எல்லாமே manners, நல்ல and மனசோட that can definitely நல்ல bring change in வழிகளில் many other terms. அவங்க அந்த சொல்லும் So போது that means you don't need to say it, மற்றாக்கள் but if that மாற்றம் department அடைவாங்க. is informed, ஆகவே the person in the department அந்த will do it, explain it better அந்த in a better டிபார்ட்மெண்ட் way பர்சனுக்கு and at நீங்க the right time. இன்ஃபார்ம் பண்ணனா So சரி, change can happen. அவங்க அடுத்த முறை மாற்றம் So அடைவாங்க. would you say that if someone is in a state ஆறாவது of tyag and tapasya, தியாகம் தப்பசியா they என்ற will never ஸ்திதியில correct இருந்தா someone else, அவங்க they will ஒருபோதுமே never take the ஒருத்தரையும் law கரெக்ட் in their பண்ண own கூடா, hand, அவங்க they ஒருபோதுமே will never கையில சட்டத்தை எடுத்துக்கொள்ள say கூடாது. themselves அவங்க responsible even நான் for தான் seva, பொறுப்பானாள் என்று சொல்லி சேவையில் இருந்தா கூட even அவங்க for பொறுப்பாளர் என்று success or சொல்ல failure within பொறுப்பாளரோ seva. அல்லது Would சேவையில those ஃபெயிலியர் 30 என்றாலும் கூட elements indicate that I am a soul who நான் is in a state of ஆத்துமா என்று tyag and குறிப்பிட tapasya? வேணும், குறிப்பிட்டு தியாக என்று சேவை என்று செய்ய வேணும் because அப்படியான்னு கேக்குறாங்க. I ஆமாம், remember that many years ago எனக்கு நினைவுக்கு there was a வருகிறது public program. ஒரு பப்ளிக் So ப்ரோக்ராம் usually in நடந்தப்போ, public program you பொதுவாக reserve பப்ளிக் some seats for ப்ரோக்ராம்ல VIPs and all. நிறைய So விஐபிஸ் one எல்லாம் வருவாங்க. couple just came and அவங்க sat அந்த there அவங்க and I said, வந்தப்போ oh, நானும் these இருந்தேன். seats are reserved. அப்ப They இந்த really got upset, right? அப்ப But அந்த then they அவங்கள்ட்ட realized why I had இந்த to do it. சீட்ஸ் எல்லாம் ரிசர்வ் என்று சொல்லி And those who இருந்துச்சாம். were taking care, அப்ப those சிலர் ushers were there. சொல்லும்போது ஆஷர்ஸ் Rather எல்லாம் they should இருந்தாங்க. condemn it. அப்ப And after நான் that I யோசிச்சேன், always ரிசோர்ஸ்ல remember யாரோ வந்து இருந்தாங்களாம், I am not விஐபி supposed இருந்ததுல, to be doing this. நான் இதை I am சொல்லக்கூடாது, not ஆஷர்ஸ் supposed வந்து because why சொல்லணும் should அப்படி I என்றுட்டு இருந்தாங்களா, நான் spoil my சொல்லக்கூடாது என்றுட்டு relationship இருந்தாங்க. ஏன் என்னுடைய உறவு instead of முறையை those who are doing it? If they ஸ்பாயில் say பண்ண it, வேணும் they என்று wouldn't சொல்லி have felt bad. சொல்றாங்க. But அப்ப because I said it, they நான் really சொன்னால் felt bad. அவங்கள் வந்து So these things we learn, பேடா ஃபீல் பண்ணுவாங்க. and of course, ஆகவே Tyag இந்த Tapasya விடயங்கள் means தியாக் realization, தபசியா என்றது transformation, புரிந்துணர்வு, all that happens மாற்றம், through இப்படி Tyag எல்லாம் Tapasya. Yeah. நடக்கிறது. தியாக் So தபசியா I would மூலம்தான் say மாற்றம் tonight's புரிந்துணர்வு எல்லாம் Didi நடக்கிறது. is leaving us with two very important words. டிடி That is realization மிகவும் and transformation. முக்கியமானது இந்த So வார்த்தைகள். if we were இந்த to grasp புரிந்துணர்வு the meaning, to know that மாற்றம் the எல்லாம் meaning of இந்த Tyag இந்த is தியாகம் realization. அந்த Realization comes புரிந்துணர்வு, from what is it I அந்த need to realize in புரிந்துணர்வுல என்னத்தை Tyag, நான் and I மாற்றம் realize அடைய that this is செய்கிறேன், what I have to renounce. இததான் And நான் tapasya மாற்றம் அடைய is to be made to தியாகம் Baba அர்ப்பணிச்சு மாற்றம் அடைய and செய்கிறேன். transform my தபசியா வந்து awareness என்னை and to bring it in alignment with விழிப்புணர்வுக்கு all those கொண்டு வந்து virtues that மாற்றம் we அடைய spoke about செய்கிறது. today, which இதுல is இருந்து that in தெய்வீக essence குணத்துக்கு what we have என்னை discussed now. ஃபோக்கஸ் பண்ணுது. Very, very good. தெய்வீக Good குணத்துக்கு வரதுக்கு explanation. ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதாக Clarity for இருக்குது. everyone. இது Yeah, மிக மிக that's right. நல்ல தெளிவான Okay, விளக்கம் thank you அப்படின்னு very, very சொல்லுறாங்க much. We are டிடி. looking forward to நன்றி Dadishi's நன்றி day, which நன்றி. is coming up. And we here in New York are planning with Sheetal Benz hosting it for us in Edison to all come together in the tri-state area நியூயார்க்ல to இருக்கிறாங்களாம். celebrate on the 24th evening in unity, because that's what you want. நாங்க I'm எல்லாரும் telling them ஒன்றா it's சேர்ந்து Didi's inspiration that we 24ஆம் all come தேதி in unity and ஒன்றாக celebrate இருந்து Dadiji's டாடிஜியின் life together, செலிப்ரேஷன் because he had கொண்டாட such an இருக்கின்றோம். impact on all of us, and she sustained us with such love அவ and lightness எங்களை that இவ்வாறு we never பராமரித்த forget அன்போட those days of the தாதிஜி Dadis. தாதிஜி டேக்கு Yeah, எல்லாரும் that's கொண்டாட good. இருக்கிறாங்களாம் I'm sure நியூயார்க்ல you என்று all will have சொல்லுறாங்க. good time. நீங்க Yes. Because எல்லோருமே yeah, உங்கள் எல்லோருக்குமே here நல்ல so much நாள் is நேரமாக happening for இருக்கட்டும் என்று Dadi's டிடி Day. சொல்லுறா. Mm. They had been feeding the servants and they are feeding தாதிஸ் டே other அன்றைக்கு Sevadaris every day எல்லா 3,000, 2,000. சேவாதாரிக்கும் ஒவ்வொரு நாளும் It's of charity. 3000 They 2000 get பேருக்கு gifts and உணவு everything. கொடுக்கறாங்க, Generosity of தானம் Dadi's heart. வழங்குறாங்க. அவ She வந்து always gives. எப்போதுமே So why only Baba பெருந்தன்மையானவ, Sunday? Why not every சரிட்டபிளானவ. day? That's right. The Sevadaris, especially those ones who come in to serve to the helpers. Yeah. சேவாதாரி Okay, Didi, விசேஷமாக thank you இப்படி very செய்யறவங்க much. எங்களுக்கு வந்து அங்க ஹெல்ப் We'll பண்றாங்களுக்கு continue மதுபனில் having அப்படி conversations with எல்லாம் you, even though உணவூட்டி you அவங்கள are far away. And பராமரிக்கிறாங்கன்னு I சொல்லி hope you'll come சொல்றாங்க back in தானம் November. பண்றதாண்டு. Rumor has it
that you're coming back in February 2026, but I hope you're coming back in November 2025. Yeah, that's the plan. Okay. பிரீதி Okay, வந்து thank you பிப்ரவரி very வருவான்னு much. சொன்னதாம். Yes, ஆனா Okay. நவம்பருக்கு இங்க வராங்களாம்னு சொல்லி சொல்லப்படுது. ஓம் சாந்தி.